Hey, this is Venkat from Venkatavin.com. We look at the health insurance, PR, term insurance, mutual fund, early return plan. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். யாரையுமே எதையுமே வாங்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லல. என் வீடியோ பார்த்துட்டு எதையும் முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் நான். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேவிங் செட் இந்த லாஸ்ட் 2.5 years ஐ பீன் டூயிங் திஸ் ஒர்க். நான் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 35 பேருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் இஷ்யூ பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையும் மினிமம் 50 லேக்காவது லைஃப் கவர் இருக்கும். மேக்ஸிமம் 15 crore வரைக்கும் நான் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். பட் ஒரே ஒருத்தவங்க அவங்க ஹீசன் என்ஆர்ஏ உங்கள் ஒய்ஃபுக்கு வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். தேங்க்ஃபுல்லின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணல. கம்பெனியில் இஷ்யூ பண்ணுறது என்ஆர்ஏனால கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் இருக்குன்னு இஷ்யூ பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு. தென் ஹி காட் பேக் த மணி. ஸோ நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரண்டீட் ரிட்டர்ன் ப்ராடக்ட், கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. டாட்டாயில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்குது, டாட்டாயில் ஃபார்ச்சூன் கேரண்டி ப்ளஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் சஞ்சய் பார் சம்திங், அப்புறம் மேக்ஸ் லைஃப்பில் நிறையா இருக்குது ப்ராடக்ட்ஸ். அப்புறம் there are many small companies. நான் ஸ்மால்னு சொல்லக்கூடாது, ஆல் கம்பெனிஸ் ஆர் ஓகே ஒன்லி. ஏன்னா இப்போ இந்தியாவில் 25 கிடையாது, கிட்டத்தட்ட 30 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த 2 வருஷத்தில். ஐஆர்டிஏ வந்துட்டு ஏதோ சிட் ஃபண்ட் மாதிரி நிறைய லைசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேர் கோல். இன்னைக்கு கூட நிப்பான் இந்தியா இஸ் பிளானிங் டு ஃப்ளோட் அ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா, எக்ஸ்க்ளூசிவ் சப்சிடரி மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் படித்தேன். ஹேவிங் செட் தட், எல்ஐசிலையும் இருக்குது. எல்ஐசி மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அவங்க கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட் தான் அவங்க பெருசாக பிச் பண்ணுவாங்க. அதை எகெயின் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் வாங்காதீங்கன்னு சொல்லிங்க. பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் திஸ். ஏன்னா நான் ஒரு 1000 பேருக்கு மேலே கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். இந்த கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட்டில் வந்துட்டு எப்படி கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னா, இப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்படி இது மாதிரி பண்ணிட்டேன், இது எனக்கு தேவையானே தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அது இப்போ சரண்டர் பண்ணலாமா, பெய்டப் பண்ணலாமான்னு கன்சல்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் சரண்டர் பண்ணால் அந்த காசை வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அதை நான் க்ரோ பண்ணிக்கலாமான்னு பண்ணுவாங்க. அது சொன்னோம், அது ஸ்ட்ராட்டஜிக்காக எவ்வளோ சிஏஜிஆர் வச்சா அவங்களோட லாஸை ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் கன்சல்டிங் செஷனில் பேசுவேன். அதே மாதிரி ஐ மை செல்ஃப் டோன்ட் டூ ஆல் த ஒர்க். அவங்கள வந்து மெயில் பண்ணி எக்ஸாக்ட் டேட்டாவை வாங்கிக்க சொல்லுவேன் நான். தென் ஐ வில் கன்சல்ட் வித் தம். பீப்புள் ஆர் நாட் பையிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எனிமோர். ஆனால் மார்க்கெட்டில் இருக்குன்னா இப்போ ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு வாங்குறதில்லன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் மார்க்கெட்டில் அது பீப்புள் ஆர் ஆக்சுவலி பையிங் இட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. டிஸ்க்ளைமர் எல்லாம் பார்த்துக்கோங்க. யாரையுமே வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. இந்த கருத்து கூட வந்துட்டு பீப்புள் ஆர் நாட் பையிங் சொல்கிறேன், என்னுடைய கருத்தை நான் சொல்ல. ஏன்னா if you have to consider me, if you believe in thoughtful investment, 3 daysலேருந்து 6 மாதம் டைம் எடுத்துட்டு என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட வாங்குவாங்க. எங்கிட்ட வாங்குறதா இருந்தால் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே. அதனால யாருமே என்கிட்ட வாங்குறது இல்லை. தேங்க்யூ கைஸ் ஃபார் யூ சப்போர்ட். இன்னைக்கு கூட ஹைதராபாத்லேருந்து ஒரு கால் பண்ணார். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி கார்பரேட் செக்டார்லேருந்து கால் பண்ணி கொஞ்சம் டைமை கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில நேரம் அதுதான் கஷ்டமாக இருக்குது. வசதி இல்லாதவங்க டைமை கன்சியூம் பண்ணால் பரவாயில்ல, பட் சம் பீப்புள் ஹவ் கிவன் பிஸ்னஸ் டு மீ. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ லவ் டு டூ ஏர்லி டேர்ம் பிளான். ஓகே, சேவிங்ஸ் பிளான் இருக்குங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில். 2-3 மிட்டாய் விற்கிறாங்க. 2 மிட்டாய்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று சேவிங்ஸ் பிளான். அந்த சேவிங்ஸ் பிளானுக்குள்ளே தான் கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட், மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்னு வரும். இந்த கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்ராக்டிங் மோஸ்ட் ஆஃப் த அப்பர் மிடில் கிளாஸ். ஈவன் என்னோட ஃப்ரெண்டு ரீசெண்டாக சொன்னார், ஒரு ப்ராடக்ட்டில் சூரத்தில் ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் வந்துட்டு 7 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. 7 crore ப்ரீமியம். ஐ மீன் ஐ கான்ட் ஈவன் இமேஜின் வாட் இஸ் ட்ரைங் டு டூ. இந்த மாதிரி 2 lakhs, 3 lakhs, 1.5 lakhs வந்து காமன், 5 lakhs இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில். இது இன்வெஸ்ட் பண்ணால் அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வில் ஃபால் அரௌண்ட் அண்டர் சம்வேர் அரௌண்ட் 6.6%லேருந்து 10% வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 10% அவங்க சொல்லுவாங்க. நம்ம ப்ராப்பராக இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு பார்த்தோம்னா 8% மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார். வருஷம் 3 லட்சம், வருஷம் 4 லட்சம். என்ஆர்ஐ நிறைய பேர் இதில் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கே வருவாங்க. இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட் ஒரு பகுதியை பத்திரமா வச்சுக்குவாங்க, ஸோ தட் கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரீசென்ட்லி ஒன் கேர்ள் ஃப்ரம் சென்னை கன்சல்டட் மீ. மறுபடியும் அவங்க அதை தான் வாங்கிட்டாங்க. ஏன்னா மைண்ட் செட்டு தான் அது. ஏன்னா அதெல்லாம் சேல்ஸ் டிரைவன் இண்டஸ்ட்ரி. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க ஒரு சில பேர்.
நான் ரொம்ப விரும்பி என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன்னா, ஒருத்தர் இப்போ நேற்று ஒன்றும் இல்லை, காலையில் ஏப்ரல் 14 தேதி புது தமிழ் வருஷ பருப்புன்னு ஒரு உட்காந்துருக்குறோம். ஃபஸ்ட்டு காலே மாதிரி ஸ்டண்ட் வச்சுட்டேன், குழந்தைங்க 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் முக்கியம், டேர்ம் இன்சூரன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத தகுதியில் இருப்பாங்க, ஒரு சில என்ஆர்ஐ இப்படி இருப்பாங்க, இந்தியாவில் இருக்கவங்களுமே ஒரு சில பேர் அப்படி எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். பட் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அது அது எப்படிப்பட்ட மிக்ஸாக வேணா இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் 50 லேக்காவது லைஃப் கவர் இருக்கணும். அதை எடுக்க தகுதி இல்லை எடுக்க ரிஜெக்ட் பண்ணிட்டப்ப என்னுடைய கிளைண்ட்டுக்கு 2 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். நிறைய பேர் அதில் கேரண்டட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடே வராங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கப்புறம் பெரிய லைஃப் கவர் இல்லைன்னு கவலைப்படுறாங்க. அதனால தான் நான் ரொம்ப விரும்பி இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். ஐ பிலீவ் இன் நோ ஃபோர்ஸ் செல்லிங். யூனோ யூ வில் கெட் ஆன்லைன் டிஸ்கவுண்ட். கன்சல்டிங் ஃபீங்கிறது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் த்ரூ மீ, டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் அதுக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா ஐ வில் ரீசெண்டாக இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்லைன் டிஸ்கவுண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களான்ட்டு. இது வந்து எப்படி இருக்குன்னா, டிஜிட்டலாக பண்ண முடியாத வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் பண்ண முடியுதுனால ஐ கெட் 3 லேயர் ஆஃப் சப்போர்ட் இருக்கும், அவ்வளோதான். நான் வேறு என்ன சொல்கிறது, ரீசன் இதெல்லாம் கண்டென்ட் பண்ணுன்னு இருக்கிறேன். ஏன்னா இதை நம்பி இருக்க முடியாதுன்னு. இன்சூரன்ஸ் இதில் நம்ம ரொம்ப வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம ஈஸியாக சர்வை பண்ணிடலாம். ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் திங். இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன்னா, ஐ சா திஸ் ஆர்டிக்கல் ஃப்ரம் கென்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நல்ல ஒரு டெலிகிராஃப் இந்தியாவில். இன்னொரு விஷயம், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ் எனிவேர்னு கொண்டு வந்துட்டாங்க. கொல்கட்டாவில் போட்டிருக்காங்க பாருங்கள், டாக்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் சர்ஜரியே பண்ணல, போயிட்டு வாங்குறாங்களாமா. ஏன்னா பயங்கர லோ ரேட்டில் இந்த கேஷ்லெஸ்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கேஷ்லெஸ் எல்லாம் நம்பாதீங்க, இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. கேஷ்லெஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸ், அதை சேல்ஸ் பிச்சாக நினச்சிக்காதீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட்னு கிடையாது. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரீமியம் வச்சுக்கணும். ஒரே ரெகுலர் பேவும் போகக்கூடாது. 1 மந்த் to 1.5 மந்த் இல்லை, மேக்ஸிமம் 2 மந்த் இன்கம்குள்ளே தான் இந்த உங்கள் ப்ரீமியம் இருக்கணும். அதுக்கு மேலே பேர்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதுவும் கொஞ்சம் 6 லேக் 7 லேக்குள்ளெல்லாம் ஆனுவல் இன்கம் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏர்ன் பண்ணுறானா கூட பரவாயில்ல, இல்லாட்டி ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து தான் செய்யணும். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 6 பேர் 7 பேர் ஒருத்தங்க இன்னைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்கன்னா, அதில் ஒருத்தங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 1% ஆர் 2% அடுத்த வருஷம் ப்ரீமியமே கட்ட மாட்டேங்கிறாங்க. 5லையோ 7லையோ ஒருத்தங்க வந்து அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க சேல்ஸ் டிரைவனாக இதை வாங்கிக்கிட்டு அப்புறம் அதை ப்ரீமியமும் கட்ட முடியாமல் எனக்கே நிறைய கால் வந்திருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் கேரண்டட் ப்ராடக்ட், மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். பட் இன்னைக்கு நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னாலுமே இஷ்யூ பண்ண முடியல. நானுமே கூட முன்னாடிலாம் கேரண்டட் ப்ராடக்ட் நல்லது தானே நினச்சேன் நான். இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் டைரக்ட்லி ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கத்தில் வரணும்னா ஒரு பெரிய லைஃப் கவர் எடுக்கணும், அது பத்திரம் பண்ணிட்டு போயிடலான்னு போயிடுறாங்க. அப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அது பெய்டப்பாக பண்ணணுங்கிற மாதிரி தான் கன்சல்ட்டிங்கே பண்ணுறாங்க. பெய்டப் பண்ணலாமா, சரண்டர் பண்ணலாமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இண்டஸ்ட்ரியில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இது இன்னுமே இப்படி தான் நடக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. பட் என்னுடைய ஒரே என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி உடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து கூடிய சீக்கிரம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். வென் பீப்புள் ஆர் நாட் டைவர்சிஃபிங், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாத போது டேர்ம் இன்சூரன்ஸோட இன்கம் வச்சு தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது சீப்புன்னு சொல்லி எல்லா ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்களே, அது சீப்பாக இருக்காது. இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதனால தான் படித்து நான் 20s பேசுகிற பசங்க கால் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சம்மன் ஃப்ரம் ஹைதராபாத் கால் மீ டுடே. ஏன்னா 30s, லேட் 30s ஓகே, 40ஸ்லாம் எடுக்கும்போது இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.